அண்ணா வாங்கண்ணே, என்னென்ன வேணும்? தம்பி வண்டிக்கு பின்னாடி சவுண்டு வருதுடா, அது என்னன்னு பார்த்து நான் டீ குடிச்சிட்டு வரேன்டா. சரிண்ணே சரிண்ணே சரிண்ணே, நான் பார்த்து. தம்பி வண்டி ரிப்பேர் பண்ணியாச்சா? அண்ணே வண்டியில் செயின் ஸ்பீட் தேஞ்சிருண்ணே, செயின் ஸ்பீட் மாற்றணும். அதோட சொல்லுங்க, மாற்றி விட்ருவோம். யோ வேலை பார்க்க தெரிஞ்ச வேலையை பாரு, இல்லைன்னா சும்மா கடை சரியா? அண்ணே 6 வருஷமாக இந்த ஃபீல்டு இருக்குண்ணே, என்னை குறை சொல்லாங்க, வேலை தெளிவாக இருக்கும், வேலை குறை சொல்லாங்க சரிங்களா? கிழிச்ச உங்கள் ஓனர் கூப்பிடியா? என்னடாங்க பஞ்சாயத்து? அண்ணா வேலை குறை சொல்கிறேண்ணே, என்னென்னு கேளுங்கண்ணே. என்னாச்சுண்ணே? என்ன வண்டிக்கு பின்னாடி சவுண்டு வருது சொன்னேண்ணே, ரைட்டு மாற்றணுங்க. அண்ணா இதுக்கு என்னென்ன செய்ய? நான் பேரிச்சுனா மாற்றி தான் ஆகணுண்ணே. நீங்களுமாண்ணா இப்படி பேசுகிறீங்க? நான் விட்ட ஸ்கூட்டர் இல்லைண்ணா, இது கேட்குறேன் சேன்ஸ் ப்ராக்கெட்டு. என்ன மெக்கானிக்கலா? என்னண்ணே என்னண்ணே என்ன ஆச்சுண்ணே? என்ன வண்டி சாவி தொலைஞ்சு போச்சுண்ணே, கொஞ்சம் வரலாமாண்ணே? அண்ணே கல்லூர் ஆடலண்ணே, ஓனர் வெளியே போயிருக்காரு. என்ன வண்டி? பல்சர்ண்ணே 150 சைடில் போட்டிருக்காதான். என்ன மாடல்? BS6ண்ணே. ஐயோ ஓனர் வெளியே போயிருக்காரு, எங்கே போய் பக்கத்தில் தானே. சரிண்ணே இருக்குண்ணே, டூல்ஸ் எடுத்து வரேன், வாங்கண்ணே. போனேன் இந்த வண்டி தானே? இந்த வண்டியாண்ணே? ஆமாம். சரிண்ணே. எதுலேருந்து ஆரம்பிப்போம்? இது பம்பரு, அது வீல் ஸ்டே. பம்பர்லேருந்து ஆரம்பிப்போம். என்ன கலராக மாட்டிக்கி? இன்னியா பம்பரை கட்டிகிட்டு இருக்க? யோ எது கழட்ட கூட எனக்கு தெரியும். வந்துட்டாங்க ஆக்கணும் பஸ்ஸை, போயா. வண்டி பார்க்க தெரிஞ்சா பாரியா, சும்மா எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு இருக்க. தெரியாமல் பேசாத. வேலை கொடுத்து பிரச்சனை. ஏன் சாவி கண்ணு வந்தேனே, எல்லாத்தையும் கட்டிட்டு இருக்கான, பூட்டு தவிர எல்லாத்தையும் கழட்டுறான். இந்த சாவி சேருதா பாரு தம்பி, சாவி சேருதா பாரு. தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. என்ன ஓடுறான்? வண்டி ஏதில்ல ஓட தான் செய்வான். அப்போ வண்டி ஓனர் அவன் கிடையாதா? ஐயோ சாம்பார் ஆப்பு எனக்கு. தம்பி கொஞ்சம் வெளியே போக வேண்டியிருக்கு, கொஞ்சம் பஞ்சர் பார்த்துட்டா. அண்ணா ஒரு அரை மணி நேரம் ஆகும், வெளியே டீ குடிச்சிட்டாங்க. இல்லை தம்பி நான் உட்காந்துருக்கேன், நீங்கள் பஞ்சர் பாருங்க. நித்தமும் பாடுபட்டு உழைக்கும் யாவரும் ஓரினந்தா, சத்திய வார்த்தை இத நமக்கு சொல்லுது மேதினந்தா. நாம் எல்லாம் வேலை நிறுத்தோம், செஞ்ச தாங்காது நாடு முழுதும். நாம் இன்றி என்ன நடக்கும், நம்ம கைதாண்டா ஓங்கி இருக்கும். அட அடிச்சாலும் குடிச்சாலும் என்னடா தம்பி பஞ்சர் இல்லைண்ணே. அமைதியாடா, உனக்கு சம்பளம் வேண்டாமாடா. அடே பேயில போமா. 2 பஞ்சரு 200 ரூபா, 10 ரூபா. அட பாவி. டேய் தம்பி 10 12 ஸ்பேனர் டே. நம்ம கல்லுக்கு 2 ஸ்பேனர் தான், இல்லை 10 12 நாங்கள் பார்ப்போம். இவரும் வேற. என்னடா தம்பி? என்ன வண்டி எவ்வளோ ஸ்டார்ட் ஆக மாட்டேங்கண்ணே? எங்கடா இருக்கு? இந்த வெளியே நிற்கிறேன். வாடா தம்பி, டூல்ஸ் எடுறா. இந்த வாரமே பாருங்கண்ணே, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்கண்ணே. டேய் தம்பி 1/2 மணி நேரம் ஆகும், வெளியே போய்ட்டு வா. சரி. எப்படிண்ணே வண்டி ஸ்டார்ட் ஆகிட்டு? டேய் அவன் சாவியே போடலடா. இந்த சாவி எப்படி? அவன் தான் 2000 ரூபா பில்லை போடு, வண்டி பிரிச்ச மாதிரி காட்டு. சரிண்ணே. தம்பி வண்டி ரெடியாட்டா? அண்ணே வண்டி சாவியே போடாமல் ஸ்டாப்புங்க, உங்களை என்னென்ன பண்ணேன்? அப்படியா? சரி மெக்கானிக்கை பார்த்துட்டு வரேன். சரி போங்க. என்ன ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. தம்பி தேங்க்ஸ்லாம் இருக்கட்டும், 2000 ரூபா பில்லை கட்டு. சரிங்கண்ணே. காயிலெல்லாம் வண்டி பிரித்து பார்த்துருக்கு தம்பி. என்ன தம்பி ஏதோ வண்டி சாவி போடாமல் ஸ்டார்ட் ஆகுண்ணா? சொல்லிட்டானா தம்பி, நீ போ. தம்பி நீ வா. இதோ ஒன்று வாங்கி கொடுங்க. நான் வாங்கி கொடுத்துக்கிறேன்டா, நீ வாடா. உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். இவ பேர் முழங்க கலக்கட்டும்,